So hello Justice, welcome back to Just Med Mission 26. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட ஃபைனல் பார்ட் லாஸ்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். இதோட பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் முடிஞ்சிடும். we will be completing it. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொட்டிஸ்டா, மொனேரா, பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அண்ட் தென் அந்த பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டமோட இன்ட்ரோ பார்ட் இதில் கொடுத்துருந்ததை மட்டும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஆஃப்டர் தட் வைரஸஸ் முடிச்சிட்டோம், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது எதெல்லாம்? ஃபங்கை அண்ட் லைக்கன்ஸ். இந்த ரெண்டு தான் மிச்சம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம லெக்சர்ல அந்த ஃபங்கை அண்ட் லைக்கன்ஸையும் முடிச்சிருவோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், லைக் டு வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன புதுசாக எக்ஸைட்டிங்காக எனர்ஜெட்டிக்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற ஒரே மெயின் டாபிக் என்னது? ஃபங்கை. இதுதான் அடுத்த கிங்டம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இப்போ ஃபங்கை ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா? ஃபங்கை ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா? யூகேரியாட். கரெக்டா? யூகேரியோட்ஸ். ஓகே, யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலரா? தே ஆர் மல்டி செல்லுலர். ஏன்னா யூனிசெல்லுலர் யூகேரியோட்ஸ் ஃபுல்லா எங்க போயிருச்சு? தே ஆர் ஆல் குரூப்ட் இன்டு புரோட்டிஸ்டா. கரெக்டா? ஸோ இதுல மல்டி செல்லுலார் தான். பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன ப்ரோ எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈஸ்ட் இந்த பிரெட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலார். ஓகேவா? மிச்சது எல்லாமே மல்டி செல்லுலார். இந்த ஈஸ்ட் ஒன்று தான் எக்ஸெப்ஷன். ஓகே, அடுத்து ப்ரோ வேற என்ன இருக்கு? எங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க வந்து எப்படி? தே ஆர் சாப்ரோஃபைட்டிக். கரெக்டா? கரெக்ட். இட் அப்சார்ப்ஸ் சொல்யூபிள். இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறது ஒரு என்சிஆர்டி லைன். ஓகேவா? நீங்க அப்படியே அதை மனப்பாடமா வச்சிருக்கணும். இட் அப்சார்ப்ஸ் சொல்யூபிள் ஆர்கானிக் மேட்டர் from dead and decaying objects. அதாவது டெட் அண்ட் டீகேயிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து இது சொல்யூபிள், சால்வ் ஆகக்கூடிய, கரையக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் மட்டும் இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? இங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இட் அப்சர்வ்ஸ் இன்சொல்யூபிள் ஆர்கானிக் மேட்டர்னு கேட்கலாம், இல்லைன்னா இட் அப்சர்வ்ஸ் சொல்யூபிள் இன்ஆர்கானிக் மேட்டர்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னா டைரக்டா நான் லைனையே தூக்கி எழுதிட்டேன். என்சிஆர்டியோட டைரக்டா அப்படியே லைனையே தூக்கி எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுங்க அதிகபட்சம் எங்க வாழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்ம், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வார்ம் ஹியூமிட் பிளேஸா இருக்கணும். கரெக்டா? வார்ம் அண்ட் ஹியூமிட் ஆர் எல்ஸ் மாய்ஸ்ட் அண்ட் டேம்ப் பிளேஸ், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? மாய்ஸ்ட் டேம்ப் பிளேஸ், இந்த மாதிரி இடங்கள்ல வாழும். வார்ம் அண்ட் ஹியூமிட்னா வந்து லைட்டா அந்த ஈரப்பதமும் இருக்கணும், சூடும் இருக்கணும், கதகதப்பா இருக்கணும், ஈரப்பதமும் இருக்கணும். ஓகேவா? மாய்ஸ்ட்னா அதேதான், இந்த ஈரப்பதத்தோட இருக்கணும். டேம்ப்னா வந்து ரொம்ப சன்லைட்லாம் படாம அப்படியே அந்த நிழல்லையே இருந்த மாதிரி இருக்கணும், ஷேட்லயே இருந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ அடுத்து இதுங்களோட செல்வால் எதனால மேடா இருக்கும்? இதுங்களுக்கும் செல்வால் இருக்கு. அதனாலதான் ஒரு காலத்துல இது எதுல வச்சிருந்தோம்? பிளான்ட் கிங்டம்ல வச்சிருந்தோம். கரெக்டா? பட் ஆனா இதுங்களோட செல்வால் கைட்டுனால மேடா இருக்கும், செல்லுலோஸால மேடா இருக்காது. எதனால மேடா இருக்கும்? கைட்டுனால மேடா இருக்கும். கைட்டின் எதனால மேடா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பயோமாலிகுல்ஸ்ல பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கைட்டினோட உள்ள இருக்கக்கூடிய அந்த கைட்டின் இஸ் பாலிமர், ரைட்? அந்த பாலிமர் பாலிசாக்கரைடுன்னு சொல்லலாம் கைட்டினை. ஸோ இதோட அந்த மோனோமர் யூனிட் என்னது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே,
ஸோ இதுங்க வந்து அட் டைம்ஸ் இதுங்க டிசீஸும் காஸ் பண்ணும். ஓகேவா? என்ன பண்ணும்? டிசீஸும் காஸ் பண்ணும். என்ன ப்ரோ டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல டிசீஸ் காஸ் பண்ணும். வீட்ல என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? ரஸ்ட் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யாரு காஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்சீனியா. பக்சீனியா கிராமினஸ் ட்ரிட்டிகி. ஓகேவா? ட்ரிட்டிகம் எஸ்டம்ங்கிறது வீட்டு. ஸோ அதனால பக்சீனியா கிராமினஸ் ட்ரிட்டிகி. நம்மளுக்கு ஃபுல் நேம் வேண்டாம், பக்சீனியா போதும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி மஸ்டர்ட் பிளான்ஸ் இருக்குல்ல, மஸ்டர்ட் பிளான்ஸ்லயும் இது ஒரு டிசீஸ். இந்த ஃபங்கை வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். என்னன்னா ஒயிட் ஸ்பாட்ஸா வரும். ஓகேவா? எப்படி வரும்? ஒயிட் ஸ்பாட்டா வரும். ஒயிட் ஸ்பாட்ஸ் மஸ்டர்ட் பிளான்ட்ல. இதை யார் காஸ் பண்ணுவா? ஆல்புகோ கேண்டிடா. ஓகேவா? நம்மளுக்கு ஆல்புகோ போதும். ஆல்புகோ. ஓகே. இவ்வளவு தூரம் படிக்கிறோமே, ஃபர்ஸ்ட் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம். ஃபங்கை வந்து மோஸ்டா பார்த்தோன்னா இது மல்டி செல்லுலார் அண்ட் ஃபிலமெண்டஸா தான் இருக்கும். ஓகேவா? ஃபிலமெண்டஸ்னா வந்து த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஹைஃபே. ஓகேவா? ஓகே. இது என்ன ப்ரோ ஹைஃபே அப்படின்னு கேட்டீங்கன்னா, let me take another color. ஓகே, 5 போதும். ஹைஃபே என்னதுன்னா லாங் ஸ்லெண்டர் நீளமான ஒல்லியான த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபங்கை. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு நான் கொஞ்சம் நீட்டாக வரையணும் அப்படின்னா, வெயிட் 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 பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். ஓகே, இது ஹைஃபே. இதே மாதிரி நிறைய ஹைஃபே சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஹைஃபேவாவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஹைஃபே சேர்ந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணி பேஸ்ட் 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 பேஸ்ட். ஓகே. வேற நிறைய ஹைஃபேவா சேர்ந்து உங்களுக்கு மைசீலியம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? என்ன ஃபார்ம் பண்ணும்? மைசீலியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான். மேபி ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கலாம், சாரி. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய, ஒரு நிமிஷம், இங்க இருந்த ஹைஃபேவே நான் காப்பி பண்ணி எடுத்துட்டேன்னா சபாஷ். பேஸ்ட். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஹைஃபே சேர்ந்து ஃபார்ம் ஆகிற இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மைசீலியம் அப்படிம்போம். ஓகேவா? இந்த எம்ஒய்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃபங்கைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அடுத்தடுத்து நிறைய இதை சம்மந்தப்பட்டு நம்ம பார்ப்போம். மைசீலியம் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதாவது ஒரே ஒரு லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா அது ஹைஃபே. ஒரே ஒரு லாங் த்ரெட் லைக் ஸ்லெண்டர் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது ஹைஃபே. இதே இது நிறைய இது இந்த மாதிரி சேர்ந்து இருந்துச்சுன்னா அது மைசீலியம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மைசீலியம்னா என்ன தெரிஞ்சிருச்சுல்ல? ஓகே. இப்போ இந்த ஹைஃபேவே வந்து ரெண்டு டைப்ஸ்ல இருக்கும். நான் உங்களுக்கு போட்டிருக்கிறது தான் இப்படி போட்டிருக்கேன். நீங்க இதை இன்னும் ஜூம் இன் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற மாதிரி இன்னும் நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். சாரி, இது இல்லை,
இதை டெலீட் பண்ணிட்டு காப்பி, சாரி, ஓ இது வேற பேஜை காப்பி பண்ணிருச்சுங்க. ஓகே ஓகே, காப்பி பேஸ்ட். ஓகே, இப்போ ஒரு ஹைஃபைங்கிறது இப்படி தான் 3D ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, இதுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப். இதெல்லாம் நியூக்ளியஸ். ஓகேவா, இப்படி கண்டினியூஸா இருக்கிறத வந்து நம்ம ஏசெப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஏசெப்டேட். செப்டா அப்படின்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வால், நடுவில் பிரிக்கக்கூடிய வாலை தான் செப்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்ப ஏசெப்டேட்னா செப்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். நடுவில் வாலே இருக்காது. அப்ப நடுவில் வாலே இல்லைன்னா இது என்னது? ஒரே ஒரு செல்லுக்கு மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷனா, ஏன்னா ஒரே ஒரு செல்ல ஏகப்பட்ட நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சீனோசைட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சீனோசைட்டிக் கண்டிஷன். ஓகே, இப்போ இதே மாதிரி காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். ஓகே, சரி. இப்போ இதில் நம்மளுக்கு நடுவில் வால் இருக்கும். ஓகேவா, ஓகே, இதை நம்ம செப்டேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம ஏசெப்டேட்னு சொல்லுவோம். இது சீனோசைட்டிக் கிடையாது, அதாவது ஏசீனோசைட்டிக். ஓகேவா, ஏ போட்டால் கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஏசீனோசைட்டிக். ஏன்னா இதுல ஒரு செல்லுக்கு இங்க ஒவ்வொரு கோடுக்கு, அதாவது இது ஒரு செல்லு. ஓகேவா, ஸோ இந்த செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு செல். ஓகேவா, இந்த செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு செல், இதுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான். ஸோ ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இது ஏசினோசைட்டிக் கண்டிஷன். அண்ட் செப்டேட் பிகாஸ் நடுவில் செப்டா வால் இருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதுலயே இப்போ இதுங்க வந்து பிரான்ச்சடா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள் இப்படி பிரான்ச்டாவும் இருக்கலாம். ஓகேவா, அதை நம்ம பிரான்ச் கண்டிஷன் சொல்லுவோம். பிரான்ச் இல்லாம லீனியராகவும் இருக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபங்கஸோட, அதாவது ஃபங்கையோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஹைஃபே, அந்த ஹைஃபேல 2 டைப் இருக்கு, ஏசெப்டேட் அண்ட் செப்டேட். ஏசெப்டேட்னா செப்டா, அதாவது வால் இருக்காது. ஸோ அது வந்து சீனோசைட்டுக்கு. இது செப்டேட்னா அதுல வால் இருக்கும். ஸோ ஏசீனோசைட்டுக்கு. அதே மாதிரி ஹைஃபே நிறைய சேர்ந்துச்சுன்னா அது மைசீலியம் ஆயிரும். ஓகேவா, ஓகே. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா இதோட ரீப்ரொடக்ஷன். அதை வச்சு ஒரு ஸ்லைட் பார்க்க போறோம். ஓகேவா, இது ரீப்ரொடக்ஷன் வச்சு. ஓகே, அண்ட் ஃபங்கை வந்து தேர் ப்ரிடாமினன்ட்லி, அதாவது வந்து இதோட லைஃப் சைக்கிள்ல மேக்சிமம் டைம் வந்து இதுங்க வந்து ஹாப்ளாய்டா தான் இருக்கும். ஓகேவா, ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு என்ன ஞாபகம் இருக்குல்ல? என் இருந்தா ஹாப்ளாய்டு, 2n பேர் பேரா இருந்தா அது டிப்ளாய்டு. கரெக்டா? ஸோ ஃபங்கை வந்து இதுங்க டாமினண்டா இதுங்களோட லைஃப் சைக்கிள்ல ஹாப்ளாய்டா தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். reproduction. Okay, first vegetative reproduction. ஓகேவா, vegetative reproduction எது மூலமா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா fragmentation. fission பிரியறது மூலமாக, or else budding, பட் மூலமா. ஓகேவா, ஒரு பட் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து வெளியே வரும். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க.
ஃபிலமெண்டஸா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹைஃபை தான் ஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபிலமெண்டா எந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலும் சரி அதுங்க கண்டிப்பா ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். ஓகேவா, மேக்சிமம் இது ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். என்ன ப்ரோ ஃப்ராக்மெண்டேஷன்னா, இது ஒரு பாதியா உடையும், இது ஒரு பாதியா, இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸா உடஞ்சு இப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஹைஃபை உருவாயிரும், இதுவும் ஒரு கம்ப்ளீட் ஹைஃபை ஆயிரும், இதுவும் ஒரு கம்ப்ளீட் ஹைஃபை ஆயிரும். இந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்ல இருந்து திரும்பி ஒரு புது இண்டிவிஜுவலா பிறக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து வெஜிடேட்டிவ் முடிச்சுட்டு அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ ஸ்போர்ஸ் தான். ஓகேவா, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல் ரெண்டுமே ஸ்போர்ஸ் மூலமா தான் நடக்கும். என்ன ஸ்போர் அப்படின்னா, இதுக்கு கொனிடியோஸ்போர், ஜூஸ்போர்ஸ், ஏப்ளானோஸ்போர், ஓகேவா, ஓகே. ஜூஸ்போர்ஸ் அப்படின்னாலே எப்பவுமே ஜூனா என்னது, ஜுவாலஜி. ஜுவாலஜினா எதை பத்தி படிப்போம், அனிமல்ஸை பத்தி படிப்போம். அப்ப அனிமல்ஸ் எல்லாமே மொட்டைல், அதாவது நகரக்கூடியது. கரெக்டா, மொட்டைல் அப்படின்னா மீனிங் நகரக்கூடியது அப்படின்னு. அனிமல்ஸ் எல்லாமே நகரம். கரெக்டா, கரெக்ட். ஸோ ஜூஸ்போர்ஸ் அப்படின்னா தே மீன் இட் டு பி மொட்டைல் இது. ஓகேவா, இது வந்து மொட்டைல். ஆனா ஏப்ளானோஸ்போர் அப்படிங்கிறது இங்க நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஓகேவா, இதுங்க வந்து நகராது, அதுங்களாவே நகர முடியாது. ஓகேவா, ஓகே சரி, ஒரு நிமிஷம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒரு நிமிஷம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுவும் ஸ்போர்ஸ் மூலமா தான். என்னென்ன ஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ், ஊஸ்போர்ஸ், ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ். ஓகேவா, ஓகே. என்னதெல்லாம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு கொனிடியோஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ், ஏப்ளானோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ், ஊஸ்போர்ஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ். சாரி, நான் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன், வெயிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுறேன் விடுங்க. ஜைகோஸ்போர்ஸ். ஓகேவா, நான் ஜைஸ்போர்ஸ்னு அதில் போட்டிருந்தேன், ஜைகோஸ்போர்ஸ். ஓகே சரி. இப்போ இதுல வந்து பேசிக்கா இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்டெப் இருக்கு. ஓகேவா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஃபங்கை ஆர் ப்ரிடாமினன்ட்லி ஹாப்ளாய்டு, அதாவது இதுங்களோட லைஃப் சைக்கிள்ல முக்காவாசி டைம் இதுங்க ஹாப்ளாய்டு தான். ஓகேவா, ஸோ என்ன கலர் எடுக்கலாம், வெயிட் பண்ணுங்க, மஞ்சள் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இதுங்களோட இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஓகேவா, ஓகே. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்னா என்ன அர்த்தம், 2 செல்லோட, வெயிட் பண்ணுங்க, அண்டு. ஓகே, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது 2 செல்லோட நடுவில் கூட இந்த சைட்டோபிளாசம் ஆர் அதை புரோட்டோபிளாசம்னு சொல்லலாம், அது ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா, சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா இது கேரியோகேமி. ஓகேவா, என்னது, கேரியோகேமி. இது பிளாஸ்மோகேமி. ஓகேவா, எங்க எழுதலாம், வெயிட் பண்ணுங்க, வெயிட். ஓகே, இது வந்து
பிளாஸ்மோகேமி. ஓகே, இது கேரியோகேமி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேரியோ அப்படிங்கிற வார்த்தை எதை டினோட் பண்ணும்? நியூக்ளியஸை டினோட் பண்ணும், கரெக்டா? ஸோ இங்க என்ன நடக்கும்னா, பிளாஸ்மோகேமியில் என்னாச்சு, ரெண்டு பிளாசம் சேர்ந்துச்சு, கரெக்டா? ரெண்டு இதோட புரோட்டோபிளாசம் ஒரு சைட்டோபிளாசம் ஒன்னா சேர்ந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதோட நியூக்ளியஸும் சரி இதோட நியூக்ளியஸும் சரி அப்படியே ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? இது கேரியோகேமி, நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து மூணாவது ஸ்டெப் வந்து மியாசிஸ். ஓகேவா? மியாசிஸ் நடந்து இது என்ன பண்ணிரும் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் இன் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ். ஓகேவா? விதைகள் மாதிரி, ஸ்போர்ஸ்னாலே விதைகள் மாதிரி. ஸோ ஹாப்ளாய்டா உள்ள ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஸ்போர்ஸ் அதுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆகி இன்னொரு புது இண்டிவிஜுவலா வரும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மோகேமி இருக்கா, பிளாஸ்மோகேமிக்கு அடுத்து வெயிட் பண்ணுங்க, இது வந்து இமீடியட்டா நடக்கும். ஓகேவா? எப்படி இமீடியட்டா நடக்கும்? ஜென்ரலா ஃபங்கைல இமீடியட்டா நடந்துரும். ஏன்னா இந்த வந்து 2n ஸ்டேஜே இருக்காது உனக்கு சொல்ல போனா, அந்த அளவுக்கு நமக்கு இமீடியட்டா நடந்துரும். இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா நான் சொன்னா, இமீடியட்லி இன் ஃபைகோமைசிட்டிஸ். ஓகேவா? இதை அடுத்து வந்து இதுல ஒரு 4 டிவிஷன் இருக்கு. ஓகேவா? ஃபைகோன் போட்டிருக்கேன். பட் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆஸ்கோமைசிட்டிஸ், அதாவது இது வந்து அடுத்து உள்ள, நம்ம எப்படி புரோட்டிஸ்டால வந்து டைனோஃபிளாஜெலேட்ஸ், கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், புரோட்டோசோன்ஸ் அப்படின்னு கிங்டம், அதாவது டிவிஷனா பிரிச்சிருந்தோமோ, பார்ட்டா அதை வந்து குரூப்பா பிரிச்சிருந்தோமோ, அதே மாதிரி இதுலயும் அந்த மாதிரி பிரிவினைகள் இருக்கு. ஓகேவா? அதுல உள்ள ஒரு குரூப் தான் ஃபைகோமைசிட்டிஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஆஸ்கோமைசிட்டிஸ். இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பெசிடியோமைசிட்டிஸ். ஓகேவா? பெசிடியோமைசிட்டிஸ். இந்த மைசி அப்படின்னு வந்தாலே அது என்னன்னு தான் சொல்லியிருக்கேன், ஃபங்கை சம்மந்தப்பட்டது தான். ஓகேவா? மைசிட்டிஸ். இது ரெண்டுத்துலையும் டைகேரியான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜே இருக்கும். ஓகேவா? அண்ட் அது இருக்கிற அந்த ஃபேஸை தான் நம்ம வந்து டைகேரியோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைகேரியோ ஃபேஸ். ஓகேவா? டைகேரியானுங்கிறதா அந்த ஸ்டேஜ், இது நடக்கிற அந்த ஃபேஸை நம்ம டைகேரியோ ஃபேஸ்னு சொல்லுவோம். என்னன்னா, இந்த இது இமீடியட்டா நடக்காது. பிளாஸ்மோகேமி டு கேரியோகேமி இமீடியட்டா நடக்காது. ஓகேவா? டைகேரியான்னா என்னது? பிளாஸ்மோகேமி டு கேரியோகேமி இமீடியட்டா நடக்காது. கேரியோகேமி இமீடியட்டாக நடக்காது. இமீடியட்டா நடக்காது. ஓகேவா? நடுவுல எப்படி இருக்குன்னா, ஒரே செல்லுல 2 நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி, இந்த பிளாஸ்மோகேமில இருக்கிற மாதிரி ஒரே செல்லுக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம டைகேரியோன்னு சொல்றோம். டைனா என்ன? 2, கேரியோன்னா நியூக்ளியஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ 2 நியூக்ளியஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டேஜ் பேரு டைகேரியான். அண்ட் இதுல 2 நியூக்ளியஸ் இருக்கு, அந்த ஃபேஸோட பேரு, அந்த பர்டிகுலர் இந்த இது பிளாஸ்மோகேமி முடிஞ்சதுல இருந்து கேரியோகேமி ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த ஃபேஸோட பேரு டைகேரியோ ஃபேஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? என்சிஆர்டியில் ஒரு ரீடிங் பண்ணிடுவோமா? வாங்க, எங்க விட்டோம்? கிங்டம் ஃபங்கை, இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபங்கை கான்ஸ்டியூட் யூனிக் கிங்டம் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். எஸ், நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். They have a great diversity in morphology and habitat. Okay, you must have seen fungi on moist bread and rotten fruits. இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம். காமன் மஷ்ரூம் நம்ம சாப்பிட்றதும் ஒரு ஃபங்கை தான்.
ஓகேவா, அது பேர் அகாரிக்கஸ் கேம்பஸ்ட்ரஸ். ஓகே, decombination. ஓகே, white spots on mustard leaves are due to parasitic fungi. Some unicellular fungi. நல்லா கவனிங்க, unicellular fungi yeast என்னது யூனிசெல்லுலார் ஃபங்கை. ஓகேவா, ஓகே, ஆர் யூஸ் டு மேக் பிரெட் அண்ட் பியர். ஓகே, இதெல்லாம் நீங்க 12th படிப்பீங்க. அதர் ஃபங்கை காசஸ் டிசீசஸ் இன் பிளான்ஸ். வீட் ரஸ்ட் காசிங் பக்சீனியா. ஓகேவா, வீட் ரஸ்ட் சொன்னேன்ல, பக்சீனியா கிராமினஸ் ட்ரெட்டிகி அது. நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம், பக்சீனியா. ஓகே, some are the source of antibiotics. எஸ், பெனிசிலின். நம்ம பெனிசிலின் அந்த இதை பத்தி டிஸ்கவரிங் பத்தி படிச்சிருக்கோம்ல, அதுல வர பெனிசிலியம்ங்கிறது டிஸ் ஃபங்கை. ஓகேவா, ஸோ இந்த ஃபங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வரும் உங்களுக்கு. அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன நிமோனிக்ஸ் வேணா சொல்றேன். ஓகேவா, ஓகே. ஃபங்கை ஆர் காஸ்மோபொலிட்டன், அதாவது மொத்தமா குரூப்பா இருக்கிற மாதிரி. அண்ட் அக்கர் இன் ஏர், வாட்டர், எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதே மாதிரி. ஓகேவா, தே ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். ஓகே, ஹவ் யூ எவர் வண்டர்ட் வை கீப், நம்ம எதனால ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறோம் தெரியுமா? ஏன்னா இந்த வார்ம் கண்டிஷன் கொடுக்காம இருக்கணும், அப்படின்னா தான் ஃபங்கி வளராம இருக்கும். ஓகேவா, பாக்டீரியாவும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வளராது, அதனாலதான். வித் எக்ஸெப்ஷன் ஆஃப் ஈஸ்ட் ஒன்று தான் எக்ஸெப்ஷன், விச் ஆர் யூனிசெல்லுலர். ஃபங்கை ஆர் ஃபிலமெண்டஸ், எல்லாமே ஃபிலமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதனோட பாடி எப்படி இருக்கும்? லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைஃபே. ஓகேவா, கால்டு என்னது? ஹைஃபே. தி நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே, நிறைய ஹைஃபே சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்றது தான் நம்மளோட மைசீலியம். என்னது? மைசீலியம். சம் ஹைஃபே ஆர் கண்டினியூஸ் டியூப்ஸ் ஃபில்ட் வித், ஒரு சில ஹைஃபே வந்து கண்டினியூஸ் டியூப் ஃபில்ட் வித் மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம், அதாவது நடுவில் செப்டா இருக்காது. ஸோ அப்போ ஒரே சைட்டோபிளாசமா தான் இருக்கும், ஆனா நியூக்ளியஸ் நிறைய இருக்கும். கரெக்டா, மல்டி நியூக்ளியேட்டடா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் சீனோசைட்டிக் ஹைஃபே. ஓகேவா, சீனோசைட்டிக்னாலே நிறைய நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ஹைஃபேல நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுனால சீனோசைட்டிக் ஹைஃபே. ஓகே, அதர்ஸ் ஹேவ் செப்டா ஆர் கிராஸ் வால்ஸ், நடுவில் வால்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஏசினோசைட்டிக். ஓகேவா, ஆர்எல்ஸ் செப்டேட் அப்படின்னு சொல்லலாம். மேல இருக்கிற சீனோசைட்டிக் ஹைஃபேங்கிறது ஏசெப்டேட். ஓகேவா, ஓகே. தி செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். எஸ், கைட்டின் ஒரு பாலிசாக்கரைடு தான். ஓகே, மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் and absorb soluble organic matter from dead substrates. ஸோ அதனால தான் சாப்ரோஃபைட்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதுல இருந்து ஏஎன்ஆர் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் எப்படினாலும் வரலாம். ஓகேவா, ஏஎன்ஆர் வரதை விட இதுல கொஸ்டின்ஸ் வரும் நான் சொன்னா பெட்டரா இருக்கும். பிகாஸ் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேஷ் அப்படின்னு போட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தனா முடிஞ்சது. ஃபங்கை அப்சார்ப் சொல்யூபிள், இல்ல ஃபங்கை அப்சார்ப் டேஷ் ஃப்ரம் dead substrates, hence they are called saprophytes அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனை கொடுப்பான். insoluble organic matter, soluble organic matter, insoluble inorganic matter, soluble inorganic matter, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். 4லயும் நம்ம குழம்பிடுவோம். ஏன்னா சரி, இது சொல்யூபிள் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அதுலயே 2 ஆப்ஷன் வந்துடும். அதே மாதிரி இவர் ரெண்டுத்துலயுமே இன்ஆர்கானிக்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஆன் தி ஸ்பாட். ஆஹா, இன்ஆர்கானிக் படிச்சோமா இல்ல ஆர்கானிக்கா, சொல்யூபிளா இல்ல இன்சொல்யூபிளா அப்படின்னு அங்கேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அது கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா கேட்கலாம். ஓகேவா, ஓகே. Those that depend on animals, living plants and animals are called parasites. ஒரு சிலது வந்து லிவிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேல, லிவிங் இது மேல டிபெண்டா இருக்கும். ஸோ அதுங்களை வந்து பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியம். பட் நீங்க அடுத்த சாப்டர்ஸ்லயும் படிப்பீங்க, இதுலயும் படிப்பீங்க. அதாவது they can also live as symbionts. symbiontsனா இன்னொரு இதோட சேர்ந்து இது ஒண்ணு கொடுக்கும் அது ஒண்ணு கொடுக்கும், அப்படியே மியூச்சுவல் ஷேரிங்ல வாழ்றது. ஓகேவா, அசோசியேஷன் வித் ஆல்கே அப்படின்னா அது லைக்கன்ஸ். ஓகேவா, ஆல்கேவோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னது? லைக்கன்ஸ். இதே இது ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ், அதாவது லெக்யூமினஸ் பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ரூட்ஸ்லாம் சேர்ந்து ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸோட சேர்ந்து இது வந்து மைக்கோர்ஹெசா அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். இதுல மைக்கோ அப்படின்னு வந்துருச்சு, எம்ஒய்சி வந்தாலும் என்ன சொல்லியிருக்கீங்க, அது ஃபங்கை சம்பந்தப்பட்டது. ஓகேவா, ஓகே. ரீப்ரொடக்ஷன் வந்து வேரியஸ் மீன்ஸா நடக்கலாம். ஓகேவா, பை வெஜிடேட்டிவ் மீன்ஸ். வெஜிடேட்டிவ் எப்படிலாம்? ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங், ஆல்ரெடி சொன்னது. அடுத்து ஏசெக்சுவல்னா பை ஸ்போர்ஸ் தான். என்ன ஸ்போர்ஸ்?
Conidiospore, sporangiosspore or zoospore. Okay. Sexualனா oospore, ascospore, basidiospores. Okay. Various spores are produced in distinct structures called fruiting bodies. நான் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொட்டிஸ்டாலே பார்த்துட்டோம். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்ல தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க அதை தான் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம், அதாவது ப்ரொடியூஸ் இன் டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் தான் ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தி செக்ஷுவல் சைக்கிள் இன்வால்வ்ஸ், இதுதான் இப்போ நம்ம கடைசியா பார்த்தது. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ் பிட்வீன் டூ மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட்ஸ். மொட்டைல் கேமெட்ஸா இருக்கலாம் இல்லை நான் மொட்டைல் கேமெட்ஸா இருக்கலாம். அதுதான் பிளாஸ்மோகேமி. ஓகேவா? புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிறதுனால பிளாஸ்மோகேமி. அடுத்து ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளி, ரெண்டு நியூக்ளியை இதாகிறதுனால கேரியோகேமி. அடுத்து மியாசிஸ். மியாசிஸ் நடந்து நம்மளுக்கு திரும்பி ஹாப்ளாய்டு வந்துடும். இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் திரும்பி எங்கேயாவது டிஸ்போஸ் ஆகி அங்கிருந்து புது இண்டிவிஜுவலா வளர்ந்துரும். ஓகேவா? ஓகே. when a fungus reproduces sexually, two haploid hyphae, ரெண்டு compatible haploid hyphae வரும், மேட்டிங் டைப்ல உள்ளது, come together and fuse, ரெண்டு fuse ஆகும். in some fungi the fusion of two haploid cells immediately results in diploid cell. டக்குன்னு diploid cell வந்துரும். ஓகேவா? however in other like ascomycetes and basidiomycetesல நடுவில் ஒரு இன்டர்வீனிங் ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா? அதாவது 2n வந்துருது அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு நியூக்ளியஸும் டபக்குன்னு ஃபியூஸ் ஆயிரும்ன்றாங்க. ஒரு டக்குன்னு இமீடியட்டா ஃபியூஸ் ஆகி அது ஒரே நியூக்ளியஸ் ஆயிரும். பட் ஆனால் அதோட கண்டென்ட் டிப்ளாய்டா இருக்கும். பட் ஆனால் ஒரு சில ஃபங்கை, அதாவது ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் வேணா வெயிட் பண்ணுங்க, இதை வேணா ரெட் கலர்ல போடுறேன். ஓகேவா? இமீடியட்லி ரிசல்ட்ஸ் இது. ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டிஸ்ல மட்டும் என்ன பண்ணுன்னா, நடுவில் ஒரு இன்டர்வீனிங் ஸ்டேஜ், அதாவது நடுவில் பூந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன ஸ்டேஜ்? டைகாரியோட்டிக் ஸ்டேஜ். ஓகேவா? அதுதான் அது n+n, ரெண்டு நியூக்ளியை பெர் செல்லு. ஒரு செல்லுக்கு ரெண்டு நியூக்ளியன் இருக்கும். ஓகேவா? சச்ச கண்டிஷன், இந்த கண்டிஷன் பேரு டைகேரியான், இந்த ஸ்டேஜோட பேரு டைகேரியான். அண்ட் ஃபேஸோட பேரு தான் டைகேரியோ ஃபேஸ். ஓகேவா? ஓகே. லேட்டர் அதுக்கப்புறம் வந்து பேரன் நியூக்ளி ஃபியூஸ் ரெண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டாக மாறும். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபங்கை ஃபார்ம் ஃப்ரூட்டிங் பாடிஸ் இன் விச் ரெடக்ஷன் டிவிஷன் அக்கர்ஸ். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்ல ரெடக்ஷன் டிவிஷன் நடந்து லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் டிஸ்போஸ் ஆகி வளரும். ஓகேவா? மார்பாலஜி ஆஃப் மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ளோட்டிங் பாடிஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் இது. ஓகே. கொஸ்டினுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் பேசிஸ் ஆஃப் ஃபங்கை கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் அந்த ஒவ்வொரு குரூப்பாக கிளாஸாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த டியூட்ரோமைசிட்டிஸோட நம்மளுக்கு முடிஞ்சுது. ஸோ ஜஸ்ட் 4 டாபிக்ஸ் தான், அதோட நம்ம சாப்டரை முடிச்சிருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ லெட் மீ ஜூம் இட் அவுட். கரெக்டாக அந்த 155% தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஸ்க்ரீன் செட் ஆகுது. ஓகே சரி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னது, முதலாக நம்ம பார்க்க போகிற டாபிக், கிரீன் கலர் எடுத்துக்கலாம், ஃபைகோமைசிட்டிஸ். ஓகேவா? ஓகே. என்ன பார்க்க போகிறோம்? ஃபைகோமைசிட்டிஸ். ஓகே. இதுங்க ஜென்ரலாக எங்கே வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்வாட்டிக் தான். ஓகேவா? என்னது? அக்வாட்டிக் தான். ஓகே. அண்ட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம எப்போவுமே போகும்போது ஸ்டார்டிங்கில் உள்ளது ரொம்ப பேசிக் லெவல் ஆர்கனைசேஷனாக இருக்கும். அடுத்து போக கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி ஏறிக்கிட்டே போகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ஏ செப்டேட்டாக இருக்கும். ஓகேவா? செப்டால இதில் வளராது. ஸோ அப்போ ஏ செப்டேட்டாக இருக்கும். ஏ செப்டேட்னா அது என்னது? சீனோசைட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி. ஏ செப்டேட் அண்ட் சீனோசைட்டிக். ஓகே. இதில் இப்போ ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏசெக்சுவல் ஸ்போர் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் நம்ம?
ஏசெக்சுவலுக்கு கொனிடியோஃபோர்ஸ், ஜூஸ்போர்ஸ் அண்ட் ஏப்ளானோஸ்போர் பார்த்தோமா. இதுல ரெண்டு தான் இருக்கும். எதுனா ஜூஸ்போர்ஸ் அண்ட் ஜூஸ்போர்ஸ், இல்லைன்னா ஏப்ளானோஸ்போர். ஓகேவா? ஓகே, ஏப்ளானோஸ்போர். ஓகே, ஜூஸ்போர் இல்லைன்னா ஏப்ளானோஸ்போர். ஓகேவா? ஓகே, இதுல இந்த ஏப்ளானோஸ்போர் அப்படின்னு இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, என்ன கலர் இதுல ரெடியூஸ் பண்ணிட்டா வேண்டாம், ஐ யூஸ் எல்லோ. ஓகே, இந்த ஏப்ளானோஸ்போர் வந்து they are produced இப்போ நான் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். produced endogenously in sporangium. அதாவது ஸ்பொராஞ்சியத்துல எண்டோஜினஸா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, எண்டோ அப்படின்னாலே உள்ள, ஸ்பொராஞ்சியமுக்கு உள்ளுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஏப்ளானோஸ்போருங்கிறது எண்டோஜினஸா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பொராஞ்சியம் எப்படி தெரியுமா இருக்கும்? வெயிட் பண்ணுங்க, இங்க இருக்கு, அழிச்சிட்டு லெட் மீ யூஸ் தி ஸ்கிரீன் கலர். இப்போ நம்மளோட ஹைஃபைல இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இப்போ நம்மளோட ஸ்பொராஞ்சியம். ஓகேவா? இதுதான் என்னது? ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியம்ல உள்ளுக்குள்ள எண்டோஜினஸா இங்கதான் நம்மளோட ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பொராஞ்சியம் வெடிக்கும் போது, அதாவது இட் பர்ஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வெடிச்சு ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்போர்ஸ் வெளியே டிஸ்பர்ஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம்ல இது எண்டோஜினஸா, ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ளுக்குள்ள இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து எண்டோஜினஸ்லி ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இதே இதுல வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா பார்க்கும்போது இதுல வந்து ஜைகோஸ்போர்ஸ். ஓகேவா? என்னது? கொஞ்சம் என்ன பெருசா எழுதுறேன், ஜைகோஸ்போர்ஸ். ஓகேவா? ஓகே, ஜைகோஸ்போர்னா செக்ஷுவல்னால என்னது? ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ். கரெக்டா? கரெக்ட். இது எய்தர் ஐசோகேமஸா இருக்கலாம். ஓகேவா? என்னது? எய்தர் ஐசோகேமஸா இருக்கலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் எய்தர் அனைசோகேமஸா இருக்கலாம். அனைசோகேமஸ் இல்லைன்னா ஊகேமஸா கூட இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் என்னது ப்ரோ அப்படின்னா, நீங்க இப்ப ரொம்ப இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இதை பத்தி நம்ம இன்டெப்தா பாக்குறது பிளான்ட் கிங்டம்ல தான் பார்ப்போம். ஓகேவா? ஐசோகேமஸ் அப்படின்னா, சாரி வெயிட் பண்ணுங்க, இதுல கொஞ்சம் பென் சைஸை குறைச்சிடுறேன். ஓகே, ஐசோகேமஸ் அப்படிங்கிறது ரெண்டு டூ கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? ரெண்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகுமா? ஸோ அப்போ அந்த ரெண்டு கேமெட்ஸும் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரெண்டும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஓகே, அனைசோகேமஸ்ல ஸ்ட்ரக்சர் சிமிலரா இருக்காது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் சிமிலர். ஓகேவா? ஊகேமஸ் அப்படிங்கிறது அனைசோகேமஸோட ஸ்பெஷல் கண்டிஷன். இட்ஸ் நாட் சிமிலர். நீங்க இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க போதும். ஊகேமஸை பத்தி நம்ம பிளான்ட் கிங்டம்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமலா? இதுல இருந்தா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வரப்போகுது. இதுல இருந்து இந்த சென்ஸ் இதுக்கப்புறம் வரதெல்லாம் சேர்த்து சொல்றேன். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட், இதுக்கு வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்னதெல்லாம்? ரைசோபஸ், ஓகேவா? ரைசோபஸ், ஆல்புகோ, முதல்ல பார்த்தோமா அந்த ஆல்புகோ கேண்டிடா, மஸ்டர்ட்ல ஒயிட் ஸ்பாட் காஸ் பண்றது, அந்த ஆல்புகோ. எம் ஃபார் மியூக்கர். ஓகேவா?
மியூக்கர். இதுதான் ஃபைகோமைசிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே போய் என்சிஆர்டியில் போய் ரீடிங் விட்டுட்டு வந்துருவோமா? வாங்க. ஃபைகோமைசிட்டிஸ் ஹைலைட் எடுத்துக்கலாம். மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். சொன்னா அக்வாட்டிக்கா இருக்குன்னு சொன்னா, அண்ட் ஆன் டீகேயிங் வுட்ஸ் இன் மாய்ஸ்ட் அண்ட் டேம் பிளேசஸ். ஃபங்கைனாலே இதுலலாம் இருக்கக்கூடியது தான். ஆனா இதோட ஸ்பெஷல் எதுனா அக்வாட்டிக்ல இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஓகே, இதை சொல்ல மறந்துட்டேன். தே ஆர் ஆப்ளிகேட் பாராசைட்ஸ். ஓகேவா? சாரி, இது கொஸ்டின் வரலாம். ஆப்ளிகேட் பாராசைட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இதுங்களால பாராசைட்டா மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? ஆப்ளிகேட் அப்படின்னாலே கண்டிப்பா அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் இதுங்களால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆப்ளிகேட் ஆனரோப்ஸ் அப்படின்னா இதுங்க ஆக்சிஜன் இல்லாத இடத்துல மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும். புரியுதா? ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ்னா ஆக்சிஜன் இல்லாமலும் சர்வை பண்ண முடியும், ஆக்சிஜன் இருந்தாலும் அதுங்களால சர்வை பண்ண முடியும். ஆக்சிஜனை யூஸ் பண்ணாம சர்வை பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி ஃபேக்கல்டேட்டிவ் பாராசைட்னா அதுங்க பாராசைட்டா, அதாவது எய்தர் பாராசைட்டா சர்வைவ் ஆகும், பாராசைட்டா இல்லைனாலும் சர்வைவ் ஆயிரும். ஓகேவா? பட் ஆனா ஆப்ளிகேட் பாராசைட்ஸ் அப்படிங்கிறப்போ அதுங்க கண்டிப்பா பாராசைட்டா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். பாராசைட் இல்லைன்னா இதுங்களால உயிர் வாழ முடியாது. இதுங்க பாராசைட்டாக இல்லை என்றால் இதுங்களால உயிர் வாழ முடியாது. ஓகே, அடுத்து அதோட மைசீலியம் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்காங்க. மைசீலியம் இஸ் ஏசெப்டேட், தெரிஞ்சதுதான். ஏசெப்டேட்னாலே சீனோசைட்டிக் தான், இதுவும் தெரியும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஜூஸ்போர்ஸ், மொட்டைலு தெரியும். ஏப்ளானஸ்போர் நான் மொட்டைலு தெரியும், மேலே எழுதிட்டேனா. These spores are produced endogenously in sporangium. எப்படி? endogenously in sporangium. இவங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பொரஞ்சியமோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த எண்டோஜெனஸ்ல இது, பட் இதுல இவங்க கொடுத்துருக்க ஒரு சின்ன இது போத். ஓகேவா? ஸோ அதை நம்ம சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். போத் ஜூஸ்போர்ஸ் அண்ட் ஏப்ளானோஸ்போர். ஓகேவா? both are produced endogenously in sporangium. ஓகே ப்ரோ, வாங்க ரீட் பண்ணுவோம். எங்க கிங்டம் ஃபங்கைல இதா இருக்கும். ஸோ இந்த எண்டோஜினஸ் எக்ஸோஜினஸ் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஸோ அது நீங்கள் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஸ்டின் வரலாம். ஓகே, ஜைகோஸ்போர் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ். ஏன்னா ஜைகோஸ்போருங்கிறது செக்ஷுவல் ஸ்போர், ஸோ அது ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ் போல தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, தீஸ் கேமெட்ஸ் ஆர் சிமிலர் இன் மார்ஃபாலஜி. சிமிலர் இன் மார்ஃபாலஜினா அதுங்க ஐசோகேமஸ், ஆர் டிஸ்சிமிலர்னா அனைசோகேமஸ் இல்லை ஊகேமஸ் ஆக இருக்கலாம். ஓகேவா? சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மியூக்கர் இதில் நான் வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மியூக்கர், ரைசோஃபஸ், பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம், அண்ட் ஆல்புகோ. ஓகேவா? ஓகே, மியூக்கர் தான் என்னது? பிரெட் மோல்டு. ஓகே, ஆல்புகோ தான் இந்த மஸ்டர்ட்ல வந்து என்ன பண்ணும், ஒயிட் ஸ்பாட்ஸ் காஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த இருக்குல்ல, இந்த ஏ தான் நம்மளோட மியூக்கர். ஓகேவா? திஸ் இஸ் மியூக்கர், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மோஸ்ட் அது வந்து இதில் கேட்க மாட்டாங்க நீட்ல, ஏன்னா ஒரு சிம்பிள் லாஜிக்ல சொல்றேன், மேபி கேட்டாலும் கேட்கலாம். பிகாஸ் இதோட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ல உங்களால இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. உங்க நீட் கொஸ்டின் பேப்பர் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ல நீங்க இதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் எதுக்கும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மியூக்கர். இந்த பிசி கேட்க வாய்ப்பு இருக்கு, பிஎன்சி கேட்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஏ கேட்கறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஓகேவா? ஓகே, அதுதான் நம்மளோட என்னது, மியூக்கர். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஆஸ்கோமைசிட்டிஸ். என்ன பார்க்க போறோம்? உங்களுக்கு இந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க வந்து என்சிஆர்டில இருக்காது. சரி, இப்போ நாங்கள் இதை படிக்கணுமா அப்படின்னா நீங்க இதை வந்து 11th ஸ்கூல் எக்ஸாம்ஸ் வேணா அதை படிச்சுக்கோங்க. டயக்ராம் போட்டா இட் மைட் மேக் யுவர் பிரசன்டேஷன்ஸ் குட். பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டயக்ராம் கேட்க மாட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் அன் என்சிஆர்டி. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்பொராஞ்சியம்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, ஸ்பொராஞ்சியம்னா என்ன, எண்டோஜினஸ்னா என்னது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னது, ஆஸ்கோமைசிட்டிஸ். என்ன பார்க்க போறோம்? ஆஸ்கோமைசிட்டிஸ். ஓகே, ஆஸ்கோமைசிட்டிஸ் எப்படி ப்ரோ, செப்டேட்டா ஏ செப்டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் செப்டேட். இதுக்கப்புறம் வர எல்லாமே செப்டேட் தான். ஓகேவா? செப்டேட்னால என்ன அர்த்தம் தான், இதுங்க ஏ சீனோசைட்டிக் தான். ஓகேவா?
ஸோ அதனால நான் இனிமேல் அது எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ண மாட்டேன், இதில் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? செப்டேட்டன் ஏசினோசைட்டிக். சீனோசைட்டிக். ஓகே, ஏசினோசைட்டிக். இதுங்களை ஏகேஇ, அதாவது ஆல்சோ நோன் அஸ் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. எதனால நான் உங்களுக்கு அடுத்து வர்றதுல சொல்றேன். அதாவது அடுத்து ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதனால தான் அதை வந்து சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஏகேஏ சாக் ஃபங்கை. ஓகே. இதுங்களை நம்ம வந்து காப்ரோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெயிட் பண்ணுங்க, இது வந்து சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கும். ஃபங்கைனாலே என்னதுதான்? சாப்ரோஃபைட்டிக் தான். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுங்க வந்து பாராசைட்டிக்காவும் இருக்கும். ஓகேவா ப்ரோ? இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னா எஸ். இதுங்க டீகம்போசஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆஸ் வெல் அஸ் தே ஆர் காப்ரோஃபிலஸ். வெயிட் பண்ணு, பெண்ணோட கலரை நான் மாற்றி எழுதுறேன். தெரியவே மாட்டேங்குது. காப்ரோஃபிலஸ். அது என்ன ப்ரோ காப்ரோஃபிலஸ் அப்படின்னா? they can grow on dung. டங் இருக்குல்ல, அதாவது கவு டங் அதெல்லாம் சொல்றோம்ல, அதுல கூட இதுங்களால வளர முடியும். ஓகேவா? என்னோட சைஸ் குறைச்சிடலாம். grow on dung. ஓகேவா? டங்க்ல கூட வளரும். ஓகே ஓகே சரி. இதுங்களை வந்து இதுல தான் நம்மளோட எக்ஸெப்ஷன் இருக்கும். என்ன எக்ஸெப்ஷன்? அந்த மல்டி இது யூனிசெல்லுலார். நம்ம பார்த்த யூனிசெல்லுலார் இது என்னது? ஃபங்கை என்னது? யூனிசெல்லுலார் ஃபங்கை என்னது? நம்மளோட யூனிசெல்லுலார் ஃபங்கை தான் ஈஸ்ட். கரெக்டா? ஈஸ்ட் நம்மளோட யூனிசெல்லுலார் ஃபங்கை. மல்டி செல்லுலார் ஃபங்கை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். மல்டி செல்லுலார் ஃபங்கைனா பெனிசிலியம் பார்த்தோமா? பெனிசிலியம். ஓகே, பெனிசிலியம். ஒரு நிமிஷம், சிலியமுக்கு ஓகே பெனிசிலியம். சரி ப்ரோ, அவ்வளோதானே அப்படின்னா? இது போகவும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதோட ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துருவோமா? ஓகேவா? மல்டி செல்லர் யூனிசெல்லர் இதில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஏசெக்சுவல். ஓகேவா? வேணே இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்டை ஃபுல்லாக நம்ம எல்லோவா மாற்றிடுமா? வேண்டாம். வேணா ஒன்று பண்ணுவோம். ஓகேவா? என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் ஸ்டைலில் போய் இந்த கலருக்கு மாற்றிடுவோம். பட் உங்களுக்கு அவ்வளோவா இது வந்து கான்ட்ராஸ்ட் தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஓகேவா? இருக்கட்டும் இதுலேயே. பட் ஒரே கலரில் உங்களுக்கு கொச்ச 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 கொச்சன்னு இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒன்று பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. இதை ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் ஸ்டைலில் போய் இதை எல்லோவாக மாற்றிட்டு இதை ஃபுல்லாக ரெட்டாக மாற்றிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியுதா? அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக எல்லோவாக மாற்றிட்டு டன். இதை மட்டும் ரெட்டில் மாற்றிடலாம். டன். அதே மாதிரி இதையும் ரெட்டில் மாற்றிடலாம். சேஞ்ச் ஸ்டைலில் போய் ரெட். டன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எல்லோ கலர் எடுத்து இப்போ வந்து நம்ம ஏசெக்சுவல் இது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏசெக்சுவல். ஓகே. ஸோ இப்போ ஏசெக்சுவல்னு பார்த்தோன்னா மேலே என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்க. எங்கே இருக்குது? இந்த இருக்கு. ஜூஸ்போர்ஸ், ஏப்ளனோஸ்போர்ஸ் அண்ட் கொனிடியோஸ்போர்ஸ். அந்த கொனிடியோஸ்போர் தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? கொனிடியோஸ்போர்ஸ். கொனிடியோஸ்போர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதுக்கு வந்து wait, they are produced exogenously in conidiophore. ஓகேவா, conidiophores. வெயிட் பண்ணுங்க, conidiophores. ஓகே, அது என்னது ப்ரோ எக்ஸோஜினஸ்லினா? எண்டோஜினஸ்லினா என்ன, உள்ளுக்குள்ள. அதே மாதிரி எக்ஸோஜினஸ்லி அப்படின்னா வெளியே. புரியுதா? வெளியே அப்படிங்கிறது எக்ஸோ, உள்ள அப்படிங்கிறது எண்டோ. எண்டோதெர்மிக்னா ஹீட் எனர்ஜி உள்ள போகும், சிஸ்டம்குள்ள போகும், அது எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எனர்ஜி சிஸ்டம் விட்டு வெளியே வரும், அது எக்ஸோதெர்மிக். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது எக்ஸோஜினஸ்னா ப்ரோ இதுக்கும் டயக்ராம் போடுங்க அப்படின்னா, எஸ் டயக்ராம் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கொனிடியோஃபோர். கொனிடியோஃபோர். ஓகேவா, இந்த கொனிடியோஃபோர்ல இதுதான் நம்மளுடைய கொனிடியோஸ்போர்ஸ். கொனிடியோ வெயிட் பண்ணுங்க, பெண்ணோட சைஸ் வேணா குறைச்சிட்டு எழுதுறேன், ஒரு நிமிஷம். இதுதான் நம்மளோட கொனிடியோ ஸ்போர்ஸ். ஓகேவா, இது எங்க இருக்கு? இந்த கொனிடியோ ஃபோர் இருக்குல்ல, இது வரைக்கும் கொனிடியோ ஃபோர். இந்த கொனிடியோ ஃபோருக்கு வெளிப்பக்கத்துல தானே உருவாகி இருக்கு, கரெக்டா? கொனிடியோ ஃபோருக்கு உள்ள உருவாகல, இன்ஸ்டெட் இது அதுக்கு பதிலாக வெளியில தான் உருவாயிருக்கு. எக்ஸோஜீனஸ்லி இன் கொனிடியோ ஃபோர்ஸ். கொனிடியோ ஃபோர்ல தான் உருவாகுது, பட் என்ன கொனிடியோ ஃபோருக்கு உள்ள உருவாகாம அதுக்கு வெளிப்பக்கத்துல உருவாகுது ஸ்போர்ஸ் எல்லாம். அதனாலதான் அது எக்ஸோஜினஸ்லி இன் கொனிடியோ ஸ்போர்ஸ், கொனிடியோ ஃபோர்ஸ். ஓகேவா, கொனிடியோ ஃபோருங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரூட்டிங் பாடி மாதிரி, கொனிடியோ ஸ்போருங்கிறது நம்மளோட ஸ்போர்ஸ். ஓகே, இப்போ இதுல செக்ஷுவல் அப்படின்னு எடுத்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து த்ரூ ஆஸ்கோகார்ப்ஸ். எப்படி ஆஸ்கோமைசிட்டிஸ், அதுக்கு வந்து ஆஸ்கோகார்ப், ஆஸ்கோகார்ப்ஸ், சாரி ஆஸ்கோஸ்போர். ஓகேவா, ஆஸ்கோஸ்போர், ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகே, ஆஸ்கோஸ்போர்ஸ். இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் எப்படி ப்ரோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கோஸ்போர்ஸ் எல்லாமே தே ஆர், வெயிட் கலர் மாத்திக்கிறேன், produced endogenously, endogenously. ஓகேவா, endogenously in sac like asci. ஓகேவா, இதனாலதான் இதுக்கு வந்து சாக் ஃபங்கைன்னு ஒரு பேர் வந்துச்சு. எப்படி இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் எல்லாமே சாக் லைக் ஆஸ்கி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இதுங்க எண்டோஜினஸா ப்ரொடியூஸ் ஆகும், உள்ளுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. இந்த ஆஸ்கி எல்லாமே ASCII are arranged in ASCII are arranged in ascocarps. ascocarp தான் நம்மளோட ஃப்ரூட்டிங் பாடி. ஓகேவா, நான் ஒன்று பண்றேன், இது நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, ஸோ ஆஸ்கோஸ்போர்ஸ் செக்ஷுவலாக இது பண்ணுறது ஆஸ்கோஸ்போர்ஸ். அது எதில் ப்ரொடியூஸ் ஆகும்? தே ஆர் ப்ரொடியூஸ்ட் எண்டோஜினஸ்லி இன் ஆஸ்கி, சாக் லைக் ஆஸ்கி.
இந்த சாக்லைக் ஆஸ்கி எதுல அரேஞ்ச் ஆயிருக்கும்? ஆஸ்கி ஆர் அரேஞ்ச்டு இன் ஆஸ்கோகார்ப்ஸ். புரியுதா? ஆஸ்கோகார்ப்ஸ்ங்கிறது நம்மளோட ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே ப்ரோ, இதுக்கு டயக்ராம் இருக்கானா? எஸ், ஐ எம் ரெடி வித் திஸ் டயக்ராம். இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் டாட் தான் நம்மளோட என்னது? ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து நேமிங் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நேமிங்க்கு இந்த கலர் வேணா எடுப்போம். திஸ் இஸ் ஆஸ்கோகார்ப். ஓகேவா? ஓகே, இது நம்மளோட ஆஸ்கி, சாக்லைக் ஆஸ்கி. உள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் தான் நம்மளோட ஆஸ்கோஸ்போர்ஸ். புரியுதா? ஆஸ்கோஸ்போர்ஸ் எல்லாம் ஆஸ்கிக்குள்ள இருக்கும், ஆஸ்கி எல்லாம் ஆஸ்கோ கார்ப்புக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, எது எக்ஸோஜினஸ் எது எண்டோஜினஸ்னு குழப்புதுன்னா, ஏல ஸ்டார்ட் ஆனா அது எண்டோஜினஸ் தான். ஓகேவா? முடிஞ்சுச்சா? ஏவை தவிர வச்சு எதுல ஸ்டார்ட் ஆகலாம்? எக்ஸோஜினஸ். அப்படின்னு வச்சுக்கோ. ஆஸ்கோஸ்போர்ஸ் ஏல ஸ்டார்ட் ஆகுது, எண்டோஜினஸ். இதே இதுக்கு முன்னாடி பாரு, ஏப்ளனோஸ்போர் ஏல ஸ்டார்ட் ஆகுது, அதோட சேர்த்து சூஸ்போர் வரும், ஸோ அது எண்டோஜினஸ். ஓகேவா? மிச்சபடி இப்போ ஜைகோஸ் இது இங்க பாரு, கொனிடியோஃபோர் அது ஏல ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல, ஸோ அது எக்ஸோஜினஸ். அதுக்கடுத்து பெசிடியோஸ்போர் வரும், அதுவும் எக்ஸோஜினஸ் தான். ஓகேவா? ஓகே, இது போக இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வேணா பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இதுக்கு வந்து நான் கேன் அப்படிங்கிறது, அதாவது இந்த இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் கணக்கில் சேர்க்க மாட்டேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சாகணும். ஸோ தீஸ் திங்ஸ் டு நாட் கெட் இன் டு கன்சிடரேஷன். இதெல்லாம் இந்த ஈஸ்ட் அண்ட் பெனிசிலியம் நான் உள்ள சேர்க்கல. ஓகே, கேன் அப்படிங்கிறது என்னன்னா கிளேவிசெப்ஸ், சி ஃபார் கிளேவிசெப்ஸ், ஏ ஃபார் ஆஸ்பர்ஜில்லஸ், ஆஸ்பர்ஜில்லஸ், என் ஃபார் நியூரோஸ்போரா, என் ஃபார் நியூரோஸ்போரா. இது போக மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? என்னது? மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஓகேவா? மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் இதுங்க வந்து எடிபிள். ஓகேவா? தீஸ் ஆர் எடிபிள். எடிபிள். ஓகே, இந்த நியூரோஸ்போரா இருக்குல்ல, இந்த நியூரோஸ்போரா வந்து ஜெனட்டிக் ஒர்க்குக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எது? இந்த நியூரோஸ்போரா. ஓகேவா? ஜெனட்டிக் ஒர்க்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கிளேவிசெப்ஸ்ங்கிறது இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ். ஓகேவா? அந்த ட்ரக்ஸ் எல்எஸ்டி இதோட சோர்ஸ் கிளேவிசெப்ஸ். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை, பட் இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? திரும்பி ஒரு தடவை ஆஸ்கோமைட்டிஸ் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. செப்டேட், ஏசினோசைட்டிக். ஓகேவா? இதுக்கப்புறம் வர எல்லாமே இந்த கண்டிஷன் தான், செப்டேட் அண்ட் ஏசினோசைட்டிக் தான். அடுத்தது வந்து ஏகி சாக் ஃபங்கைன்னு சொல்லுவோம், ஆல்சோ நோன் அஸ் சாக் ஃபங்கை. இதுங்க வந்து எய்தர் பாராசைட்டிக்கா இருக்கலாம், அதாவது பாராசைட்டிக்கா இருக்கலாம், சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கலாம், டீகம்போசரா இருக்கலாம், இல்ல காப்ரோஃபிலஸா இருக்கலாம். அது என்ன ப்ரோ காப்ரோஃபிலஸ் புது வார்த்தையா இருக்கு அப்படின்னா, தே கேன் க்ரோ ஆன் டங். ஓகேவா? ஓகே, யூனிசெல்லுலாரா இருக்கலாம், அதாவது ஈஸ்ட். மல்டி செல்லுலாரா இருக்கலாம், பெனிசிலின், பெனிசிலியம், இந்த மாதிரி ஏகப்பட்டது மல்டி செல்லுலார் தான். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் ஈஸ்ட். ஓகே, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொனிடியோஸ்போரஸ் மூலமா நடக்கும். ஓகேவா? சி இது ஏல ஆரம்பிக்கல, ஸோ இது எக்ஸோஜினஸ் தான். இது இந்த கொனிடியோ 4ல எக்ஸோஜினஸா நம்மளுக்கு வந்து ஸ்போர்ஸ் இருக்கு, இதுதான் கொனிடியோ ஸ்போர்ஸ். ஓகேவா? ஸோ தே ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜினஸ்லி இன் கொனிடியோ 4. ஓகே, செக்ஷுவல் எதுன்னு பார்த்தோன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ். ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூஸ்ட் எண்டோஜினஸ்லி இன் சாக்லைக் ஆஸ்கி. ஓகேவா? இந்த சாக்லைக் ஆஸ்கிக்குள்ள இதுங்க வந்து எண்டோஜினஸா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஆஸ்கி எல்லாம் எதுல அரேஞ்ச் ஆயிருக்கு? பெசிடி சாரி ஆஸ்கோ கார்ப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? வெளியே ஆஸ்கோ கார்ப், உள்ளுக்குள்ள ஆஸ்கி, ஆஸ்கிக்குள்ள
ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கேன், கிளேவிசெப்ஸ், ஆஸ்பர்ஜிலஸ், நியூரோஸ்போரா. ஓகே. அது போக மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் வந்து எடிபிள். இந்த நியூரோஸ்போராங்கிறது இட் இஸ் ஹைலி யூஸ்ட் இன் ஜெனட்டிக் ஒர்க்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ என்சிஆர்டி ரீடிங் போயிருவோம் வாங்க. Ascomycetes, commonly known as sac fungi. Ascomycetes are mostly multicellular like Penicillium, rarely unicellular like yeast. ஓகேவா? Saccharomyces இதோட பேரு Saccharomyces cerevisiae. ஓகே. அடுத்து they are saprophytic இருக்கலாம், decomposer இருக்கலாம், parasitic இருக்கலாம், இல்ல coprophilous இருக்கலாம். coprophilous-னா growing on dung. ஓகே. Mycelium is branched and septate. ஓகே, அத நான் போட மறந்துட்டேன் பாத்தீங்களா? branched இதுங்க. ஓகேவா? they are branched. இங்க இருக்கு septate, acinocytic and எங்க போடுறது? இங்க கீழே வேணா போடும். branched mycelium. ஓகேவா? ஓகே. asexual spores are conidia. இதுல asexual spore conidia எப்படி produce exogenously on special mycelium called conidiophores. இதுல ஒரு சில ஏதா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கோம், சாரி. ஒரு சில ஸ்பெஷல் மைசீலியம் வந்து நம்மளுக்கு கொனிடியோஃபோரா மாறிடும். அந்த கொனிடியோஃபோர்ல எக்ஸோஜீனஸா நம்மளுக்கு கொனிடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே. கொனிடியா திரும்பி அதுல இருந்து வர இந்த கொனிடியா அப்படிங்கிற அந்த ஸ்போர் வந்து திரும்பி ஜெர்மினேட் ஆகி நம்மளுக்கு மைசீலியம் ஒரு புது இண்டிவிஜுவலா வளர்ந்து வரும். ஓகே. செக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ். எப்படி? எண்டோஜினஸ்லி இன் சாக் லைக் ஆஸ்கி. ஓகே. சிங்குலர்னா ஆஸ்கஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆஸ்கஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் நீங்க ஆஸ்கஸ்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே. These asci are arranged in different types of fruiting bodies called ascocarps. இந்த ஆஸ்கி எல்லாம் சேர்ந்து ஃப்ரூட்டிங் பாடி லைக் ஆஸ்கோகார்ப்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. அதாவது நம்ம இப்போ அவுட்டர்ல இருந்து நான் இன்னர் போறேன் அப்படின்னா வெளியே பெரிய ஆஸ்கோகார்ப் இருக்கு. அந்த ஆஸ்கோகார்ப்புக்கு உள்ள ஆஸ்கி நிறைய ஆஸ்கி இருக்கு. அந்த ஆஸ்கிக்கு உள்ள நம்மளோட ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ்பர்ஜிலஸ், கிளேவிசெப்ஸ் அண்ட் நியூரோஸ்போரா. ஓகேவா? இதெல்லாம் ஆஸ்பர்ஜிலஸ், கிளேவிசெப்ஸ், நியூரோஸ்போரா. ஓகே. நியூரோஸ்போரா வந்து இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனடிக் ஒர்க். பயோகெமிக்கல் அண்ட் ஜெனடிக் ஒர்க்ஸ்ல இது வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. அது போக ஒரு சில எடிபிள் டைப்ஸும் இருக்கு. மொரல்ஸ் அண்ட் ரஃபல்ஸ் தே ஆர் எடிபிள் அண்ட் கன்சிடர்ஸ் டெலிகசிஸ். சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் 2 more கண்டென்ட்ஸ், அதாவது 2 more கான்செப்ட்ஸ். ஓகேவா? டக்குன்னு முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாலாம் இதில் எதுவும் இருக்காது. பெசிடோமைசிட்டிஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்டிஸ்லாம் ரொம்ப சிறுசு சொல்லப்போனால். 1 2 3 பேஜஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே முடிக்கணும். முடிச்சிடலாம். கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு வந்த மாதிரி வருது. ஓகே, லெட்ஸ் செக். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது? ஒரு நிமிஷம். ஓகே. பெசிடியோ சாரி வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிடும். பெசிடியோ மைசெட்டிஸ். இது பெசிடியோ மைசெட்டிஸ். ஸோ இதுங்கெல்லாம் என்ன காமன் அப்படின்னா இந்த மஷ்ரூமு இதெல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஓகேவா? மஷ்ரூம், அப்புறம் பஃப் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பஃப் பால்ஸ் பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே இந்த பெசிடியோமைசிட்டிஸ்குள்ள வந்துடும். பிராக்கெட் ஃபங்கை. ஓகே. இதுலயும் வந்து என்னதுதான்? பிரான்ச்டு செப்டேட் தான். ஓகேவா? பிரான்ச்டு அண்ட் செப்டேட் மைசீலியம். ஓகேவா? பிரான்ச்டு அண்ட் செப்டேட் மைசீலியம். ஸோ இது செப்டேட் அப்படின்னாலே சீனோசைட்டிக் தான். நான் அதை திருப்பி நான் போட மாட்டேன். சாரி, ஏ சீனோசைட்டிக் தான். ஓகேவா? திருப்பி நான் அதை எழுத மாட்டேன். அது ஏ சீனோசைட்டிக் தான். ஓகே. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதில் எப்படி நடக்கும் அப்படின்னா வெஜிடேட்டிவ்
டு பை என்னது பை ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சு ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லேருந்தும் புது இண்டிவிஜுவல் வரும். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன். இதே இது செக்ஷுவல்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கோமைசிட்டியும் சரி இதுலேயும் சரி நம்ம என்ன பார்த்துருக்கோம், கேரியோகேமி, அதாவது சாரி டைகேரியான் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வரும்னு பார்த்தோமா. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் லெட் மீ சூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். செக்ஷுவலை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மோகேமி நடக்கும். ஓகேவா, என்ன நடக்கும்? பிளாஸ்மோகேமி. இது என்னது? ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். கரெக்டா? இது வந்து எய்தர் ஃபியூஷன் ஆஃப் டூ காம்பேட்டபிள் வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ். ஓகேவா, வெஜிடேட்டிவ் ஆர் somatic cells. somatic cells. ஓகே, ஸோ அந்த பிளாஸ்மோகேமி வந்து எதில் நடக்கும் அப்படின்னா பெசிடியம்ல நடக்கும். ஓகேவா, பெசிடியம். ஓகே, இந்த பெசிடியம்ல அதான் பிளாஸ்மோகேமி நடந்து வர்றது தான் பெசிடியம். ஓகேவா, அதுக்கடுத்து கேரியோகேமி நடக்கும். கேரியோகேமி. ஓகேவா, ப்ளஸ் இதோட சேர்ந்து மியாசிஸ் அதுக்கு அடுத்தாப்புல நடக்கும். ஓகே, மியாசிஸ் நடந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, மியாசிஸ் நடந்த 4 டாட்டர் செல் வரும். இந்த 4 தான் நம்ம வந்து பெசிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, பெசிடியோ ஸ்போர்ஸ். சரி, இந்த ஸ்போர்ல ஸ்டார்டிங் என்னது? ஏவா? ஏ கிடையாது, ஸ்டார்டிங் லெட்டர் பி. பெசிடியோ ஸ்போர்ஸ்னா ஸ்டார்டிங் லெட்டர் பி. ஸோ அப்போ இது எண்டோஜினஸா இருக்குமா எக்ஸோஜினஸா இருக்குமா? ஏ வந்தாதான் எண்டோஜினஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது நான் ஒரு நிமோனிக்ஸ், ஒரு ட்ரிக் மாதிரி. ஏ வந்தாதான் எண்டோஜினஸ். அப்ப இது ஏ வரல, அப்ப இது எக்ஸோஜினஸ். எஸ், இதுங்க தே ஆர், வெயிட் பண்ணுங்க, produced exogenously in பெசிடியோகார்ப்ஸ். அங்க எப்படி ஆஸ்கோகார்பா அதே மாதிரி இங்க பெசிடியோகார்ப்ஸ். ஓகேவா, பெசிடியோ பெசிடோகார்ப்ஸ். ஓகே ப்ரோ, என்னது ப்ரோ அப்படின்னா வெயிட், நம்ம மேலே போட்டோம் தெரியுமா, இதே டயக்ராம் தான் இங்கேயும் போட போறோம். ஓகேவா, எப்படின்னா சாரி பென் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, sorry, we want something like a oval shape. ஓகே, இதை நல்ல ஓகே, இதுக்குள்ள நம்மளுக்கு நாலு என்ன இருக்கும்? பெசிடியோஸ்போர், அதாவது ஒன்றுக்குள்ளேயும் 4 பெசிடியோஸ்போர். ஓகே, இப்போ நான் பெசிடியோஸ்போர்னா ஓகேவா, எக்ஸோஜினஸ்லி, புரியுதா? எக்ஸோஜினஸ்லி இன் பெசிடியோகார்ப்ஸ். ஓகே, அதாவது பெசிடியோஸ்போர்ஸா ப்ரொடியூஸ் எக்ஸோஜினஸ்லி அண்ட் அது எல்லாமே பெசிடியோகார்ப்ல இருக்கும். ஓகேவா, ஓகே, நான் உங்களுக்கு என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது இதோட என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், இதுல வந்து பூவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பூவா தலையா அப்படின்னு கேட்குறோம், அந்த மாதிரி பூவா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து பக்சீனியா கிராமினிஸ் ஸ்ட்ராட்டஜி, அந்த வீட் ரெஸ்ட் காசு பண்ணணும்ல, அந்த பக்சீனியா. அடுத்து யூ ஃபார் உஸ்திலாகோ, ஏ ஃபார் அகாரிக்கஸ். ஓகேவா, அகாரிக்கஸ்னா நம்மளோட மஷ்ரூம். ஓகேவா, இந்த உஸ்திலாகோவை ஸ்மட் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்மட் ஃபங்கஸ். இது எதுக்கு ப்ரோ என்சிஆர்டியில் இருக்குமா அப்படின்னா கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸ்மட் ஃபங்கஸ். ஓகேவா, ஓகே, சரி இப்போ என்சிஆர்டி ரீட் பண்ணுவாங்க.
சொல்ல மறந்துட்டேன். இதுதான் நம்மளோட ஆஸ்பெர்ஜில்லஸ். ஓகே, நியூக்கரு. இது ஆஸ்பெர்ஜில்லஸ். ஓகே, ஆஸ்பெர்ஜில்லஸ். இது நம்மளோட அகாரிகஸ். மஷ்ரூம்னாலே தெரியும், அகாரிகஸ். அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரஸ். ஓகே, அகாரிகஸ். ஓகே, அடுத்து பெசிடியோமைசிட்டிஸ். காமன்லி நோன் ஃபார்ம் ஆஃப் இது வந்து மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ். ஓகே, தே க்ரோ இன் சாயில், லாக்ஸ், ட்ரீ ஸ்டெம்ஸ் அண்ட் லிவிங் பிளான்ட் பாடிஸ் அஸ் பாராசிட்ஸ். பாராசிட்ஸாக கூட இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரஸ்டன்ஸ் மட்டு. ஓகேவா? ஓகே. மைசீலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்பரேட் பார்த்துட்டோம். ஏசெக்ஷுவல் வந்து ஜென்ரலி நாட் ஃபவுண்ட். இதில் வந்து ஏசெக்ஷுவல் இது ஜென்ரலாக இருக்காது. இம்பார்ட்டன்ட், மேபி கொஷின்ஸ் வரலாம். பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் காமன். ஓகேவா? ஃப்ராக்மெண்டேஷன் இதில் காமன். ஓகே. தி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் அப்சென்ட். இதில் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸும் தனியாக இருக்கு. பட் பிளாஸ்மோகேமி இஸ் brought about by fusion of two vegetative or somatic cells. நார்மலாக இருக்கக்கூடிய ரெண்டு வெஜிடேட்டிவ் செல்லு ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு பிளாஸ்மோகேமி வரும். ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஜீனோடைப்ஸ். வேற வேற ஜீனோடைப்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃபங்கையோட வெஜிடேட்டிவ் செல் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு பிளாஸ்மோகேமி நடக்கும். ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டைகாரியோட்டிக். படிச்சிருக்கோமா? which ultimately gives rise to basidium. ஓகே. அடுத்து கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம். நம்மளுக்கு இந்த டைகேரியம் தான் என்னது? பெசிடியம். ஸோ பெசிடியம்ல நம்மளுக்கு எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னு கேட்டால் எத்தனை நியூக்ளியஸ்? 2 நியூக்ளியஸ். ஏன்னா இப்போ 2 நியூக்ளியஸும் இன்னும் ஃபியூஸ் ஆயிருக்காது. இதுக்கு அடுத்து தான் கேரியோகேமில தான் அதுங்க ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்டு மியாசிஸ் நடக்கும். ஸோ மியாசிஸ் நடந்தால் நம்மளுக்கு 4 பெசிடியோஸ்போர்ஸ் வரும். ஓகேவா? எத்தனை வரும்? 4 பெசிடியோஸ்போர்ஸ். இந்த பெசிடியோஸ்போர்ஸ்னா தே ஆர் அரேஞ்ச்ட் எக்ஸோஜினஸ்லி ஆன் தி பெசிடியம். ஓகேவா? ஓகே. பெசிடியா எல்லாம் அரேஞ்ச்ட் இன் ஃப்ரூட்டிங் பாடிஸ் கால்ட் பெசிடியோகார்ப்ஸ். அங்க எப்படி ஆஸ்கியோ அதே மாதிரி தான் இங்க. வெயிட் பண்ணுங்க, இங்க நம்ம டயக்ராமு ஒரு பேஜுக்கு முன்னாடி வரணுமே. இங்க இருக்கு. அதாவது லெட் மீ டேக் திஸ் கலர் அண்ட் 6 would be correct. இது நம்மளுடைய என்னது? பெசிடியோகார்ப் ஃப்ரூட்டிங் பாடி. பெசிடியோகார்ப்ஸ். இது நம்மளுடைய இப்போ இதில் போட்டோன்னா அடுத்தது இதுதான் நம்மளுடைய பெசிடியம். ஓகேவா? பெசிடியம் ஆர் பெசிடியா. இதுதான் நம்மளுடைய பெசிடியோஸ்போர்ஸ். பெசிடியோஸ்போர்ஸ். ஓகே, அதான் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. இப்போ ரீட் பண்ணணும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுதா? ஓகே. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சம் காமன் மெம்பர்ஸ் வந்து அகாரிகஸ், அதாவது மஷ்ரூமு, உஸ்திலாகோஸ் ஸ்மட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ படிச்சுதாகணும். பக்சீனியா ரெஸ்ட் ஃபங்கஸ். ஓகேவா? ஓகே, இது ஸ்மட் ஃபங்கஸ். இதையும் படிச்சுக்கோங்க. பிவை அதாவது கொஸ்டின்ஸில் வரலாம். ஓகே. அண்ட் இது நான் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, சொல்லலை. இம்பார்ட்டன்ட். இது வந்து 2026ல கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? காரணம் இருக்கு. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு 2025ல 2 கொஸ்டின், அதாவது பிளான்ட் கிங்டம்ல ஒரு 2 கொஸ்டின், அதுங்களோட இந்த ரீப்ரொடக்ஷனோட அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின். ரொம்ப அது ஈஸியான ஆர்டரு, பட் ஆனால் ரொம்ப கஷ்டமா கேட்குற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்து அப்படி கேட்டிருந்தான். ஸோ அதே மாதிரி இதுவும் கேட்கலாம். ஓகேவா? டைரக்டா இப்படி கேட்காம ஆஸ்கோமைசிட்டிஸோட அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்கலாம். இல்ல பெசிடியோமைசிட்டிஸ்க்கு எப்படி வரும் அப்படி கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 2025ல அது செம்ம ட்விஸ்டடா கேட்டாங்க. நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்னு சொன்னாங்க. பட் நீங்க ஒரு காம் மைண்டடா உட்காந்து 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா போதும், யூல் ஃபைண்ட் தி ஆன்சர் ஈஸிலி. ஓகேவா? பட் அதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து குழப்பற லெவலுக்கு கொடுத்துருந்தான். ஓகேவா? ஸோ இது நீங்க இம்பார்ட்டன்ட். மேபி வரலான்னு எனக்கு தோணுது. ஓகேவா? 2026ல வரலான்னு தோணுது. ஓகே. அடுத்து டியூட்ரோமைசிட்டிஸ் லாஸ்ட் பேராகிராஃபுக்கு வந்தாச்சு. ஓகேவா?
இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் எழுதிடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் எழுதிட்டு இதை மட்டும் ஏன் விடுவானே? அப்புறம் டியூட்ரோமைசிட்டிஸ் எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல. டியூட்டரோமைசிட்டிஸ். ஓகேவா? என்னது? டியூட்ரோமைசிட்டிஸ். இந்த டியூட்ரோமைசிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதுங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ். ஏகேஏ, அதாவது ஆல்சோ நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கஸ். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கஸ். ஓகே. எதனால இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே இருக்காது. அதனாலதான் இது வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து ஒன்லி ஏசெக்ஷுவல் மட்டும்தான். ஒன்லி ஏசெக்ஷுவல் மட்டும்தான். ஏசெக்ஷுவலி நம்மளுக்கு எப்படி? கொனீடியோஸ்போர்ஸ் மூலமா தான், கொனீடியா மூலமா தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆஸ் யூஷுவல் இதுவும் செப்டேட் அண்ட் பிரான்ச்சடு. இதுல மெஜாரிட்டி வந்து டீகம்போசஸ். ஓகேவா? செப்டேட் அண்ட் பிரான்ச்சடு. மெஜாரிட்டி ஆர் டீகம்போசஸ். ஓகேவா? இதுக்கு இப்ப எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா கேட், அதாவது கொலிட்டோட்ரைக்கம். ஓகேவா? கொலிட்டோட்ரைக்கம், கமா ஏ ஃபார் ஆல்டர்னேரியா, டி ஃபார் ட்ரைகோடெர்மா, இங்க ஹச் வரும்னு நினைக்கிறேன். ஆமா வரும், ட்ரைகோடெர்மா. ஓகேவா? ஓகே, ட்ரைகோடெர்மா. இந்த 3 தான் இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. இதுல இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க என்னன்னா, இப்போ டியூட்ரோமைசிட்டிஸ்ல இப்போ எனக்கு வந்து இப்போ இருக்கு ஒரு ஃபங்கை வந்து இப்போ நான் டியூட்ரோமைசிட்டிஸ் வச்சிருக்கேன். எனக்கு இப்போ அதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குங்கிறதே தெரியாது, நான் இதுல வச்சிட்டேன். எனக்கு இப்போ ஒரு 10 to 20 இயர்ஸ் கழிச்சு எனக்கு தெரிய வருது. ஓகேவா? டியூட்ரோமைசிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கைக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, அதை டியூட்ரோமைசிட்டிஸ்ல இருந்து எடுத்து நம்ம மேல படிச்ச 3 இதுல எதோட அதிகபட்சம் சூட் ஆகுமோ அதுக்குள்ள போட்டுருவோம். புரியுதா? இதுல நம்ம அதை வைக்க மாட்டோம். டியூட்ரோமைசிட்டிஸ்ல கம்ப்ளீட்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் உள்ள ஃபங்கஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து இதுங்களும் பாராசைட்டிக், சாப்ரோஃபைட்டிக் எதனால இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி வந்து இப்படி என்ன இப்படி ரெட்லயே போடுறேன், மெஜாரிட்டி ஆர் மேஜர்லி இதுங்க டீகம்போசஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதனோட எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நான் வரிசையாக எழுதுறேன். ஓகேவா? இஃப் பாசிபிள் நான் வேணா டெக்ஸ்ட் மாதிரி வேணா ஆட் பண்ணட்டா? ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், பண்ண முடியாதுங்க. ஸோ லெட் மீ ரைட் இட் அவுட். நல்லா பிரைட் கலரா. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? ராம் கேன் பூவா கேட். ஓகேவா? இது கூட பெருசாக்கிடுவோம். ஓகேவா? ஓகே. இது என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம இப்போ படிச்ச எல்லா எக்ஸாம்பிள்ஸோட சம்மரி மாதிரி இந்த எடுத்துக்குவோம். இதுல ஒவ்வொரு 3ம் ஒவ்வொரு இதை சேர்ந்திருக்கும். ஓகேவா? இது இந்த 3ம் ஃபைகோமைசிட்டிஸ், இந்த 3 கேன் 3ம் என்னது ஆஸ்கோமைசிட்டிஸ், பூவா 3ம் பெசிடியோமைசிட்டிஸ், கேட் 3மே இது டியூட்ரோமைசிட்டிஸ். ஓகேவா? ஓகே. நீங்க இந்த
ஆர்டர் வந்து நீங்கள் மனப்பாடமாக படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் ஃபைக்கோ, அதுக்கடுத்து ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோ. ஓகேவா? ஸோ அதில் மூணா நீங்கள் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஆர் ஃபார் ரைசோஃபஸ். இதை நீங்கள் வந்து நல்ல மனப்பாடமாக வச்சுருக்கணும் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஏ ஃபார் ஆல்புகோ. எம் ஃபார் மியூக்கர். ஓகே. அடுத்து கேன். சி ஃபார் சி மேலே போகணும். சி ஃபார் கிளேவிசெப்ஸ். ஏ ஃபார் ஆஸ்பர்ஜில்லஸ். என் ஃபார் நியூரோஸ்போரா. ஓகேவா? என் ஃபார் நியூரோஸ்போரா. அடுத்து பி ஃபார் பக்சீனியா. யூ ஃபார் உஸ்திலாகோ. ஓகேவா? ஏ ஃபார் அகாரிகஸ். ஏ ஃபார் என்னது? அகாரிகஸ். அடுத்து சி ஃபார் மேலே போகணும். சி ஃபார் கொலிட்டோட்ரைக்கம். கொலிட்டோட்ரைக்கம். ஏ ஃபார் ஆல்டர்னேரியா. ஆல்டர்னேரியா. and T for trichoderma. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் திருப்பிடுங்க. ட்ரைகோடர்மா. ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட நிமோனிக்ஸ் என்னது? ராம்கியன் பூவாக்கியாட். ஓகேவா? இப்போ இது ஃபைக்கோ, இது ஆஸ்கோ, இது பெசிடியோ, இது டியூட்டரோ. ஓகேவா? ஃபைக்கோமைசிடிஸ்னா ராம்னா என்னது? ரைசோஃபஸ் ஆல்புகோ கேண்டிடா. ஆல்புகோ கேண்டிடா அண்ட் மியூக்கர். ஓகேவா? ரைசோஃபஸ் ஆல்புகோ மியூக்கர். ஓகே. இது ஆஸ்கோ அப்படின்னா கேன், கிளேவிசெப்ஸ், ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் நியூரோஸ்போரா. ஓகே. அடுத்து பெசிடியோ மைசிடிஸ்னா பூவானா பக்சீனியா, ஒஸ்திலாகோ, அகாரிகஸ். இது டியூட்ரோ அப்படின்னா கொலிட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா அண்ட் ட்ரைகோடர்மா. இதுல நீங்க வந்து நீங்க திருப்பி 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 எவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை வச்சுதான் வரும். பிகாஸ் இந்த நிமோனிக்ஸை நீங்க கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துலயும் ஏ வரும். நீங்க அந்த ஏவை மாத்திரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆல்புகோ, அதுக்கப்புறம் ஆஸ்பர்ஜிலஸ், அதுக்கப்புறம் அகாரிகஸ். சாரி ஃபர்ஸ்ட் இந்த ஆல்புகோ, அப்புறம் ஆஸ்பர்ஜிலஸ், அப்புறம் அகாரிகஸ், அதுக்கடுத்து ஆல்டர்னேரியா. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி இந்த சீவையும் ஃபர்ஸ்ட் வர சி வந்து கிளேவிசெப்ஸ், அடுத்து வர சி கொலிட்டோட்ரைகம். ஓகேவா? ஓகே. மிச்சப்படி இதுல எதுவும் குழப்பாது. சாரி ஒன் செகண்ட். ஸோ என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? வாங்க. டியூட்ரோமைசிட்டிஸ் commonly known as imperfect fungi பார்த்தோம். பிகாஸ் ஒன்லி ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர இதுங்களோட செக்ஷுவல் ஃபார்ம்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீஸ் ஃபங்கை were discovered
தேர் மூவ் டு இன்டு கிளாஸஸ் தே ரைட்லி பிலாங் டு. மேல இருக்கிற மூணுல ஏதாவது ஒரு கிளாஸஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தட் தி asexual or vegetative phase stage have been given one name. அதாவது ஒரு சில இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஃபங்கைக்கு வந்து வெஜிடேட்டிவ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரிஜினலோட கொஞ்சம் இதுல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து அதுக்கு ஒரு தனி நேமை கொடுத்து டியூட்ரோமைசிட்டிஸ் கடியில வச்சிருக்கலாம். அண்ட் செக்ஷுவல் ஃபார்மை வந்து அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்து மேல இருக்கக்கூடிய 3 கிளாஸ்ல எதையாவது ஒண்ணுல கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் இதுவும் பாசிபிள் தான். ஓகே. லேட்டர் when the linkages were established தி ஃபங்கைவர் அதுக்கப்புறம் எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ கரெக்டாக மூவ் பண்ணிடுவாங்க. டியூட்ரோமைசிட்டிஸ் விட்டு வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது செக்ஷுவல் இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தேர் ஆஃபன் மூவ் டு ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடோமைசிட்டிஸ். அதிகபட்சம் ஆஸ்கோ அண்ட் பெசிடோமைசிட்டிஸ் தான் மூவ் பண்ணுவாங்க. மெயின் காரணம் ஏன்னா ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடோமைசிட்டிஸ் இந்த ரெண்டு தான் செப்டேட்டான மைசீலியம் அண்ட் பிரான்ச்சடு. இதுக்கும் அதே செப்டேட் அண்ட் பிரான்ச்சடு தான். ஸோ அதனால அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஓகே. reproduce only by asexual spores known as conidia தெரியும். mycelium is septate and branched சொன்னா. some members are saprophytes, some are parasites, while a large number, அதாவது மெஜாரிட்டி அதுங்க டீகம்போசஸ் தான். ஓகே. ஆஃப் லிட்டர் அந்த பழைய வேஸ்ட்ல வந்து டீகம்போஸ் பண்றது. ஓகே. அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். ஓகே. சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னா ஆல்டர்னேரியா, கொலிட்டோட்ரைகம், அடுத்து ட்ரைகோடர்மா. ஓகேவா? ஓகே. ஆல்டர்னேரியா, ஒரு நிமிஷம், கொலிட்டோட்ரைகம். ஓகே. ஸோ வித் திஸ் நம்ம வந்து சாப்டரை முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ அந்த சம்மரியை மட்டும் டக்கு டக்குன்னு ரீட் பண்ணிட்டு ஐ டோன்ட் திங்க் தட் சம்மரில் ஒரே விஷயம் மறந்தே போயிட்டோம். லைக்கன்ஸ். ஓகேவா? ரொம்ப சின்ன டாபிக் தான். லைக்கன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பயோட்டிக் அசோசியேஷன். அதாவது ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கும். சேர்ந்துக்கிறது எப்படின்னா இப்போ ஏ பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ பிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும், பி அதுக்கு பதிலாக ஏக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும். மியூச்சுவலாக ரெண்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. என்னது? ஆல்கே அண்ட் ஃபங்கைக்கு நடுவில் உள்ள மியூச்சுவல் அசோசியேஷன் தான் நம்மளோட லைக்கன். ஓகேவா? இதுல ஆல்கல் காம்பனண்ட்டை ஃபைகோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆல்கல் காம்பனண்ட்டை ஃபைகோபயாண்ட். இதுல இருக்கிற ஆல்கேவை ஃபைகோபயாண்ட்னும் ஃபங்கஸை வந்து மைக்கோபயாண்ட். நான் என்ன சொல்லிருக்கேன்? மைக்கோ, மைசிட்டிஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் ஃபங்கஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபங்கஸை மைக்கோபயாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? காரணம் என்ன ப்ரோ அப்படின்னா இதுல இந்த ஆல்கல் காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த ஆல்கல் காம்பனண்ட் ஃபைகோபயாண்ட். எதனால ஃபைகோ? போட்டோ ரிலேட்டட் டு போட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா அதுங்க தான் இது என்ன பண்ணும்? ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும். இந்த ஃபுட்டை ஃபங்கஸ் எடுத்துக்கும். அதுக்கு பதிலா ஃபங்கஸ் வந்து ஆல்கேக்கு ஷெல்டர் கொடுக்கும். ஆல்கே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லை, அந்த இடத்த ஃபங்கஸ் கொடுக்கும். ஓகேவா? சிம்பிளா வந்து இடம் கொடுத்து அதுக்கு ரெண்டா நான் ஃபுட்டை வாங்கிக்கிறேன். அந்த மெக்கானிசம் தான். which are autotrophic and heterotrophic. அதாவது எது? algal component autotrophic and mycobiote வந்து heterotrophic respectively. Okay. Algae prepare food for fungi and fungi provide shelter and absorb mineral nutrients and water for its partner. அதாவது algae வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபங்கை வந்து அதோட ஷெல்டர் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணி இதுக்கு கொடுக்கும். ஓகேவா? So close is their association that if one saw a lichen in nature, one would never imagine that they had two different organisms within them. ஒருத்தர் வந்து இதுங்களோட அசோசியேஷன் எவ்வளவு க்ளோஸா இருக்கும் அப்படின்னா நம்ம போய் இப்போ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் லைக்கனை, இதுல ரெண்டு ஆர்கானிசம் இருக்குமா என்ன அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். அதே மாதிரி லைக்கன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட யூ பாக்டீரியா எப்படி பொல்யூஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வாழும். அதாவது வளரும் அண்ட் வாழும். கரெக்டா? தி சர்வைவ் இன் ஒன்லி பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். ஆனா இதுங்க பொல்யூஷனே இல்லாத இடத்துல மட்டும்தான் வளரும். புரியுதா? டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். பொல்யூஷனே இல்லாத இடத்துல மட்டும்தான் வளரும். ஓகேவா? லைக்கன்ஸ் பொல்யூஷனே இல்லாத இடத்துல மட்டும்தான் வளரும். இதே யூ பாக்டீரியாஸ் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளரும். ஓகேவா? ஓகே, வாங்க டக்கு சம்மரி முடிச்சிருவோம்.
ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் கொடுத்தாரு, அப்புறம் லெனேஸ் வந்து 2 கிங்டம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அதில் வந்து விட்டேக்கர் கொடுத்தாரு 5 கிங்டம். மெயின் கிரைட்டீரியா ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வேறு செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்ஸ், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதெல்லாம் 5 கிங்டம்ல இருந்து பாக்டீரியா வந்து கிங்டம் மொனிராக் வச்சு பாக்டீரியா காஸ்மோபாலிட்டன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, was extensive metabolic diversity, bacteria may be autotrophic. இது ஓகே. கிங்டம் protista includes all single celled இது ஓகே. protista have defined nucleus and other membrane bound organelles. ஏன்னா யூகேரியட்னால அதுதான் ஓகே. they reproduce both sexually and asexually தெரியும். members of kingdom fungi show a great diversity in structures and habitats. அதுவும் படிச்சிட்டோம். most fungi are saprophytic in their mode of nutrition. ஓகே, basically duration 4 கிளாஸ் இருக்கு. the plant includes eukaryotic chlorophyll containing organisms, algae, bryophytes. இதெல்லாம் ஓகே. animals வந்து தி லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ் எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்கும், அதுவும் நம்ம படித்தோம். அதாவது கெமிட்டோஃபைட்டிக் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன்ஸ் மாறி மாறி வரும், ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு கண்டென்ட் மாறி மாறி வரும். ஓகே. ஹெட்ரோட்ராஃபிக் யூகேரியாட், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லேக்கிங் எ செல் வால். இதெல்லாம் தான் கிங்டம் அனிமேலில் இருக்கும். தி மோட் ஆஃப் ஒரே நிமிஷம், இது பேஜ் நம்பர் 21, இது 22னா என்னையா எடிட் பண்ணுறீங்க என்சிஆர்டி? தி மோட் ஆஃப் அதோட நிற்கிது பாருங்க. நான் தான் பேஜில் ஆட் பண்ண மறந்துருப்பேன்னு நினச்சேன். 2025 to 2026 எடிஷன் தான், நல்லா பார்த்துக்கோங்க. 2025 to 2026 எடிஷனு. இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 21, அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 22, பட் இங்கே மோட் ஆஃப்லேயே நிற்கிது. ஸோ இது என்சிஆர்டியோட மிஸ்டேக்கு, அங்கே என்ன வரும்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போதைக்கு இது போதும். அண்ட் என்சிஆர்டி எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சில நம்ம இது வரைக்கும் விட்ட கொஸ்டின்ஸ், அண்ட் வந்து ஐ ஹாவ் டு ஆஸ்க் சாரி பிகாஸ் நான் உங்க எல்லாத்தையும் போன லெக்சரில் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணால் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். பட் வேறு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் எதுவுமே எடுக்கலை. பிகாஸ் பயாலஜியை பொறுத்தவரைக்கும் எப்படி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால யூனிக்கான கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம 2025 ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்க. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் two motile or non-motile gametes is called plasmogamy. Correct. Fusion of protoplasm between these cells known as plasmogamy. Correct தான், NCERT-ல உள்ளது தான். In fungi, the various spores are produced in distinct structures called fruiting bodies. இதுவும் NCERT-ல உள்ளது தான். So both are correct, but explain பண்ணல. கரெக்டா? கரெக்ட். So both correct, but not explaining. ஓகேவா? but not explaining. Okay. Phycomycetes are commonly known as sac fungi. sac fungi நம்ம எதை சொல்லுவோம்? Ascomycetes தான் சொல்லுவோம். ஸோ இது தப்பு, இங்க Ascomycetes தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே. In Phycomycetes, zoospores or aplanospores are produced endogenously in sporangium. ஏ வருது, அப்போ endogenously கரெக்ட் தான். இதுல வந்து A is false or is true. ஓகேவா? ஓகே. அடுத்து Deuteromycetes are known as fungi imperfecti. எஸ், இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை imperfectனு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். In Deuteromycetes only the asexual phase is known. கரெக்ட் தான். இதுக்கு இது ரீசனா? எஸ். அதை எதனால இம்பர்ஃபெக்ட்னு சொல்றோம்? ஏன்னா அதுல வந்து ஏசெக்சுவல் மட்டும்தான் இருக்கும், செக்ஷுவல் இருக்காது. ஸோ இதுல both are correct and R is the correct explanation. R is the correct explanation. ஓகேவா? ஓகே. In lichens, mycobiont and phycobiont are symbiotically associated in which algae is predominant and fungi is a subordinate partner. ஓகே. ஏன்னா algae தான் மெயின் ஆஃப் இது வாட் இஸ் இட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். algae produces food and fungus produces shelter and absorb mineral nutrients and water for algae. இதுவும் கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணுது. ஸோ ஒரு நிமிஷம், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? காப்பி, இங்கே அப்படியே பேஸ்ட்.
ஓகே. ம். அடுத்து இந்தா இருக்கு. Which of the statements is correct? Okay. Some of the organism can fix atmospheric nitrogen in specialized cells called sheath cells. இல்ல தப்பு. Fusion of two cells is called karyogamy. தப்பு. Fusion of two nucleus தான் karyogamy. So அது தப்பு. Fusion of protoplasm between two motile or non-motile is called plasmogamy. இதுதான் கரெக்ட். ஆர்கானிசம் that depend on living இது இஸ் known as saprophyte. இல்ல dead and decaying டிபெண்ட் பண்ணியிருந்தா தான் அது saprophytic. ஓகே, இது முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபைனல் நீட் 2025 கொஸ்டின். ஓகேவா? நீட் 2025 கொஸ்டின். ஓகே, வாங்க சால்வ் பண்ணுவோம். ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசன்ட் அ கிங்டம் ப்ரொபோஸ் பை விட்டேகர். ஓகே, இதுல இருக்கிற அந்த 5 கேரக்டரிஸ்டிக்கும் ஏதோ ஒரு கிங்டம் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். இதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ராப்ஸ் இருக்கு வித் செல் வால் மேட் ஆஃப் கைட்டின். அப்போ இது என்னது? ஃபங்கை. கைட்டின் செல் வால் இருக்கு, மல்டி செல்லுலாரு, அப்போ என்னதான்? ஹெட்ரோட்ராஃப், அப்போ ஃபங்கை. ஓகே, சாரி, heterotrophs with tissue, organ or organ system level of body organization. ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்குலாம் வருதுன்னா அது அனிமல்ஸ் தான். ஓகேவா? டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம்ல அது அனிமல்ஸ். ஸோ இது அனிமல்ஸ். ஓகே, அடுத்து ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்னாலே நீங்க கண்ணை மட்டும் என்ன போட்டுடலாம்? மொனிரா தான். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேயே வேற ஏதாவது ப்ரோகேரியாட் கொடுத்துருந்தா நீங்க வந்து ஆர்கே பாக்டீரியாவா யூ பாக்டீரியாவான்னு பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ அது கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு ப்ரோகேரியாட், அது மொனிரா. ஓகே, யூகேரியாட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். அப்போ இது நம்மளுக்கு யூகேரியாட்டிக்ல சிங்கிள் செல்லுலரா இருந்தா அது இந்த செல்லுலர். அப்போ இது என்னது? புரோட்டிஸ்டா. கரெக்டா? புரோட்டிஸ்டா. இது பிளான்ட் கிங்டம். ஓகே, பிளான்டே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். காம்ப்ளெக்சிட்டியோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் எது? ஃபர்ஸ்ட் சிம்பிள்னா அது இது சாரி மொனிரா தான். ஓகேவா? ஸோ சி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். சி எங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இது இல்லை இது. எது? ரெண்டுத்திலுமே வந்து சிஇஏன்னு தான் இருக்கு. ஸோ அது கரெக்டானு பார்த்துரும். அதுக்கடுத்து ப்ரொட்டிஸ்டா வரணும். கரெக்ட், இதுதான் 2. அடுத்து ஏ ஃபங்கை வரணும், இதுதான் 3. கரெக்ட். அடுத்து டிபியா இல்லை பிடியாங்கிறத நமக்கு இப்போ கன்ஃபியூஷனு. அனிமல்ஸ், பிளான்ட், நம்மளுக்கு டிபி தான் வரணும். பிளான்ட் வந்துட்டு தான் அனிமல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டிபி 2 தான் ஆன்சர். இதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் போட்டு எழுதினேன். பட் நீங்கள் இப்படிலாம் போட்டு அங்கே ஒன்று ஒன்றா போட்டுலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. பார்த்தோன்னே காம்ப்ளெக்சிட்டியா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மொனிராவை தேடிடணும். மொனிரா எங்கே இருக்கு? ப்ரோகேரியாட். அப்போ சி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 3யும் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 3யும் கிடையாது. அடுத்து பார்க்கணும். அடுத்து என்னது? இந்த ஆப்ஷனில் இஏன்னு தான் இருக்குது. ஓகே, இஏன்னு தான் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். லாஸ்ட் 2 பற்றி தான் கவலைப்படணும். ஸோ அப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் எப்பவுமே என்னதான் இருக்க போகுது? பிளான்ட் கிங்டம் தான் இருக்க போகுது. இதுல எது பிளான்ட் கிங்டம்னு பார்க்கணும். யூகேரியாட்டிக் ஆட்டோட்ராஃப் யூகேரியாட்டிக். அப்போ இதுதான் பிளான்ட் கிங்டம். ஸோ சிஏக்கு அடுத்து டி தான் வரணும். இதுதான் ஆன்சர், முடிஞ்சது. அதுக்கடுத்து பி வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பி தான் வரும். ஸோ ஓகே அப்படின்னு நீங்க போடணும். ஓகேவா? அங்க உட்காந்து இப்படி ஒண்ணா மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ராஃப் கைட்டின் செல்வால் இருக்கு. அப்போ இது ஃபங்கை. இப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உட்காந்து டீட்டெயில் எழுதினதே தவிர இவ்வளவு தூரம் டீட்டெயிலா நாங்க எக்ஸாம்ல எழுத மாட்டேன், எழுதவும் கூடாது நீங்க. ஓகேவா? நம்ம ஒன்று டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதல, நம்ம பண்றது அப்ஜெக்டிவ் பேப்பர். 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு, ஐ மீன் ஓஎம்ஆர் ஷேடிங் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுல நீங்க வந்து இவ்வளவு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் ரொம்ப கம்பல்சரியா நீங்க பயாலஜில எவ்வளவு டைம் சேவ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்த சாப்டரான பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஹாப்பி வித் தட். இது வரைக்கும் எத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம்? லிவிங் வேர்ல்டு அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளோட இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த யூனிட்ல ஒரு 3 சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ 5 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹாப்பி ஃபார் தட். ஸோ நீங்கள் எல்லாரும் காட்டுற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும்
டிமாண்ட் மோர் சப்போர்ட். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் ஷோ சப்போர்ட் பை லைக்கிங் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக இன்னும் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ that's it. இதுக்கு மேலே நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆல்ரெடி நைட் ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.